வந்து கிணத்துல விழுந்துருது. அது அன்னைக்கு தெரிஞ்சது, போன வட்டம் வரையில தெரிஞ்சதா? போன வட்டம் போய் இங்கிட்டு வந்துட்டு போய் 3 நாளைக்கு பிறகு. இந்த அம்மா இது 2வது தடவை தானே வரையா? 2வது தடவை வரேன். மொதல் தடவை வந்து இருந்திருக்கு, பார்த்துட்டு போயிடுச்சு, வீட்டுக்கு போயிடுச்சு. அங்கே போய் நித்திரையில் வந்து என்ன தெரிஞ்சிருக்குன்னா, இந்த இங்கே சுவடியை கொண்டுட்டு போகிற நிகழ்வுகள் இருக்குல்ல, அந்த காட்சிகள் அங்கே தெரிஞ்சு, அது தெரியல, அந்த காட்சிகள் காமிச்சிருக்காங்க. அப்போ ஒரு சின்ன குழந்தையும் ஓடி போய் அந்த மொட்டை கிணறா இருக்கு, ஒரு கிணத்துக்குள்ள ஓடியே வந்து அந்த கிணத்துல விழுந்துருச்சு. அந்த அது என்னன்னு எனக்கு புரியல. பாவாடை சட்டை போட்டுக்கோ, சின்ன பிள்ளை, ஒரு 4 வயசு தான் இருக்கும். முகம் நல்லா தெரியுதா? முகம் அவ்வளவா தெரியல. சரி, கேட்போம், இது அகத்திய பெருமான்கிட்ட கேட்போம் என்ன காட்சின்ட்டு. இந்த அம்மா அதோட ப்ராப்ளத்துக்காண்டி, அதோட பிரச்சனைகளுக்காண்டி இங்கே வந்துட்டு எதுவும் கேட்காம போயிடுச்சு. அன்னைக்கு வீட்டில் போய் இருக்கையில் அந்த நிகழ்வுகள் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. ஞானசபை நோக்கி வருகின்ற சீடர்கள் தன் இகலோக குறைகளை உரைக்கின்றார்கள். தன்னுடைய இகலோக வாழ்வில் இருக்கும் இடர் இன்னல்கள் தீர வேண்டும், இன்பம் அடைய வேண்டும் என்று உரைக்கின்றார்கள். அவை அனைத்தும் எத்தகைய காரணத்தால் வந்தடைகின்றன என்கின்ற சூட்சமத்தை சித்தன் உரைக்கின்றான் உபதேசங்களின் மூலமாக. நீ செய்த பாவங்கள் இன்னல்களாக, நீ செய்த புண்ணியங்கள் இன்பங்களாக வந்து சேர்கின்றன என்று உரைக்கின்றான். இது உண்மை நிதர்சனம். அவ்வாறு அதனை உரைக்க எத்தனித்து சபை நாடி வந்து அமர்கின்ற பொழுது அற்புதமாக தெரிகின்ற காட்சி, சபை விட்டு இல்லம் சென்றமர்ந்த பொழுதும் தெரிகின்ற காட்சி, அந்த குறை உரைக்காது சென்று விட்டோம் என்கின்ற சூழல்தனிலே உமக்கு கிடைத்த காட்சி. சிவமகா வாழை சித்தன் சிவசபையிலிருந்து ஆற்றலெல்லாம் கலந்த பூஜை புனஸ்கார நைவேத்திய தவ நிகழ்வுகளில் ஈடுபட்டு சீடர்களை எல்லாம் அன்பு கரங்கொண்டு அனுக்கிரகத்தோடு ஆற்றலாக ஆசி வழங்கி அவன் அயர்ந்துறங்குகின்ற பொழுது அவன் தவத்தில் சென்று விடுகின்றான். அவ்வாறு அவன் தவத்திற்குள் சென்று சேர்கின்ற இடம் பாதாள கங்கா நதிநீர், பாதாள லோகம். அத்தகைய பாதாள லோகத்தை நோக்கி உனக்கிருக்கும் குறை நீக்க நீ குறை சொல்லா நிலையில் இல்லம் சென்று விட்டாய், குறையை உரைப்பதற்கு பால திரிபுர சுந்தரி சித்தனை நோக்கி சென்றாள் என்று அகத்தியன் நல்ல ஆசி வழங்குகின்றோம். அவள் சென்றது கேணி அல்ல, பாதாள லோகம் நோக்கி சென்றால் சிவமகா வாழை சித்தனிடம் உரைக்க என்று அகத்தியன் கூறுகின்றோம். அத்தகைய நிலை சித்தனிடம் உரைத்தாகிவிட்டது. ஏற்றமுடன் அத்தகைய குறையும் தீர்க்கப்படக்கூடிய காலங்கள் துவங்கிவிட்டது. அத்தகைய நொடி முதல் என்ற அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம். இன்னைக்கு கண்ட காட்சி சாமி, இந்த முருகனும் அகத்திய பெருமாள் சாமியும், முருகனும் அகத்தியர் சாமி அந்த தவத்தில் இருக்கும்போது ஒரு நிமிஷம் வந்து இருந்துட்டு நிற்க மாட்டாங்க. 2 பேர் இந்த இடத்துல ஒரு நிமிஷம் வந்துட்டு போயிடுறாங்க. அகத்திய பெருமானும் முருகப்பெருமானும் வந்துட்டு போய்கிட்டே இருந்தாங்களா? நிற்க மாட்டாங்கிறாங்க. நிற்காம ஒரு நிமிஷம் தான் நிற்கிறாங்க. அப்படியே எத்தனை தடவை வந்துட்டு போனாங்க? 3 தடவை வந்துட்டு. சுழிமனையில் 3 தடவை அகத்திய பெருமானும் முருகப்பெருமானும் வந்துட்டு போன மாதிரி தெரிஞ்சிருக்கு. உண்மையை உள்ளதை உரைக்க வேண்டுமெனில் சலனம் சஞ்சலங்கள் அகல்கின்ற பொழுது சுலைமனை வழியாக உள் செல்கின்ற காட்சி கிடைக்கப்பெறும் என்ற அகத்தியன் நல்லாசிகள் வழங்குகின்றோம். சஞ்சல சலனங்களிலிருந்து விடுபட வேண்டும், உண்மை ஞானம் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு உண்மை ஞானத்தை புரிந்து அறிந்து தவத்தில் அமர்கின்ற பொழுது உள் செல்பவர்கள் உள் தங்கிவிடுவார்கள் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம். அது உள் செல்லவில்லை, வந்து செல்கின்ற காட்சி. அவ்வாறு வந்து செல்கின்ற காட்சி உள் செல்வது மட்டும் புரியும், இனி வெளி வருவது தெரியாது வரும் காலங்களில் என்ற அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம். ஓம் அகதீசாய நமः.